கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே ஒளிந்து போயின என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Passed Away. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Let's read the book of Revelation chapter 21, the first 2 verses. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. எழுத்தின்படியாக காணப்படுகிற வானங்களும் பூமியும் சமுத்திரமும் ஒளிந்து போனால் மாத்திரமே நித்தியம் ஸ்தாபிக்கப்பட முடியும். Only when the literal heavens, the earth and the sea pass away alone can eternity be ushered in. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒரு வானமும் ஒரு பூமியும் ஒரு சமுத்திரமும் காணப்படுகிறது. Spiritually, in the personal life of everyone, there is a heaven, an earth and a sea. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் ஒளிந்து போனால் மாத்திரமே நாம் புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற முடியும். Only when this heaven, earth and sea found in our lives pass away alone can we become New Jerusalem and Zion. நாம் இந்த நாட்களிலே நமக்குள் காணப்படுகிற பூமி எது என்பதை தியானித்து வருகிறோம். These days we are meditating about the earth found in our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பூமி என்பது ஒரு சபிக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். We saw that earth is a cursed experience. ஆதி மனிதன் விழுந்து போன போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். When the first man fell, the Lord said, by you this earth shall be cursed. பூமி என்பது சபிக்கப்படுகிறதான ஒரு சுபாவம். Therefore earth is the nature of being cursed. தேவன் சபிப்பதற்கு ஏதுவாக காணப்படுகிற சுபாவங்களே நமக்குள் காணப்படுகிற பூமியாக இருக்கிறது. All the natures which incur the wrath of the curse of the Lord in our lives is the earth in our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே யாக்கோபு தன்னுடைய 2 பிள்ளைகளை பார்த்து அவருடைய கோபத்தை சபித்ததாக நாம் பார்க்கிறோம். In Genesis we see Jacob looking unto 2 of his sons, cursed them in his anger. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே லேவியை குறித்தும் சிமியோனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. In Genesis chapter 49 it is written about Levi and Simeon. 49ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Chapter 49 of Genesis verses 6 and 7. என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். O my soul, come not thou into their secret, unto their assembly, mine honor. Be not thou united, for in their anger they slew a man, and in their self-will they digged down a wall. Cursed be their anger, for it was fierce, and their wrath, for it was cruel. I will divide them in Jacob, and scatter them in Israel. 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 5 it is written, Simeon and Levi are brethren. அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். Instruments of cruelty are in their habitations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே நாம் வாசிக்க கேட்ட வசனங்கள் எழுத்தின்படியாக லேவி சிமியோன் அவருடைய சுபாவங்களை காட்டினாலும், even though the verses that we now read shows literally the natures of Simeon and Levi, ஆவிக்குரிய பிரகாரமாக அது நம் ஒவ்வொருடைய சுபாவங்களையும் காட்டுகிறது. spiritually it betrays the natures of every one of us. லேவியும் சிமியோனும் ஏக சகோதரர். Simeon and Levi are brethren. அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
Instruments of cruelty are in their habitations. இங்கே பட்டயம் என்பது நாவை காட்டுகிறது. Here instrument shows the tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பலருடைய நாவு கொடுமையின் கருவிகளாக காணப்படுகிறது. The tongues of many are instruments of cruelty. இவர்கள் செய்ததான தவறு என்ன? What was the mistake committed by them? தகப்பனுக்கு தெரியாமல் ரகசிய ஆலோசனை பண்ணினார்கள். And without the knowledge of their father, they came together in council. இங்கே இவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. Jacob, their father, shows the saints in our lives. நடத்திப்புக்காரர்களுக்கு தெரியாத வண்ணம் அறியாத வண்ணம் ரகசிய ஆலோசனை பண்ணுகிறவர்கள். Those who counsel together secretly without the knowledge of the leaders and the saints. அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவமாக இருந்தாலும், Even though it might be about their personal life, குடும்ப காரியங்களாக இருந்தாலும், or something concerned with the family, சபையை பற்றிய காரியங்களாக இருந்தாலும், or matters concerning the church, அநேகருடைய வாழ்க்கையில் நடத்திப்புக்கு தெரியாமல் பரிசுத்தவான்கள் அறியாமல் அவர்கள் ரகசிய ஆலோசனை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். and many do take secret counsel without the knowledge and the counsel from the leaders. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஊழியமே ஒரு அப்போஸ்தல ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது. Because this ministry is being called the apostolic ministry. இதிலே உள்ள ஊழியர்கள் மாத்திரமல்ல, தேவ ஜனங்களும் கூட அப்போஸ்தல ஊழியத்திலும் உபதேசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். Not only the ministers in this ministry, but even the people of God should abide by the apostolic doctrine and the apostolic ministry. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே யோவான் இந்த சபையை குறித்து தரிசனம் கண்டபோது அந்த ஸ்திரீக்கு 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் தலையிலே சூட்டப்பட்டிருந்ததாக காண்கிறார். That is why in Revelation chapter 12, Apostle John in his vision saw the woman was crowned with a crown of 12 stars in her head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் அவளுடைய தலையின் மேல் சூட்டப்பட்டிருந்ததாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். John in his vision saw that woman was crowned with a crown of 12 stars on her head. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Revelation chapter 12 verse 1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் அந்த ஸ்திரீயின் தலைமேல் காணப்பட வேண்டும். And upon the head of that woman should be found a crown with 12 stars. அந்த ஸ்திரீ அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த இடத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் காட்டுகிறது. That woman shows every anointed child of God who is present here. அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல நடத்திப்பு, அப்போஸ்தல ஆலோசனை உங்கள் தலையின் மேல் காணப்பட வேண்டும், உங்கள் பாதத்தின் கீழ் காணப்படக்கூடாது. The apostolic leading, the apostolic doctrines, apostolic ministry should be found upon your head but not under your feet. ஆகவே அப்போஸ்தல உபதேசம் என்றால், அப்போஸ்தலன் என்றாலே அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். The meaning of the term apostle is sent. உங்களுடைய ஜீவியத்திலே சம்பவிக்கிற சகல காரியங்களிலேயும் நீங்கள் அனுப்பப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். In all the things pertaining to your life, you must live being sent. சில சந்தர்ப்பத்திலே அனுப்பப்படாமல் இருக்கும்போது நடத்துகிறவர்கள் சில காரியங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தில் அனுமதி கொடுக்காமல் இருக்கும்போது, அப்போதுதான் நடத்திப்புக்காரர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை அறியும் போது ரகசிய ஆலோசனை பண்ணி நடத்திப்புக்கு தெரியாமல் பல காரியங்களை இந்த லேவியை போல சிமியனை போல சிலர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். At times when you are not being sent, or perhaps when the saints of God does not approve certain things of yours, then you go to take secret counsel just like Simeon and Levi. உதாரணமாக அனனியா சப்பீரால் எடுத்துக்கொள்ளுங்கள். For example, take Ananias and Sapphira. அவர்கள் நடத்திப்புக்கு தெரியாமல் ஒரு முடிவு எடுத்தார்கள். They took a decision without the knowledge of the leaders. ரகசிய ஆலோசனை பண்ணினார்கள். They took secret counsel. கணவன் மனைவியும் தான் They were husband and wife. நடத்திப்புக்கு தெரியாமல் ஒரு ரகசிய ஆலோசனை பண்ணி ஒரு பேசி ஒரு முடிவெடுத்தார்கள். Without the knowledge of the leaders, they took secret counsel. They discussed between themselves and took a decision. அதே காரியத்தை தான் இங்கே லேவியும் சிமியோனும் செய்தார்கள். The same thing was done here by Levi and Simeon. தகப்பனிடத்திலே போய் அனுமதி கேட்டால்
சீகேமையோ அந்த பட்டணத்தாரையோ கொல்லும்படி அவன் நிச்சயமாய் அனுமதிக்க மாட்டான். Had they gone to get permission from the father to kill either Shechem or the inhabitants of the city, certainly the father wouldn't have approved that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சீகேமின் மேல் தவறு இருக்கிறது. There was fault on the part of Shechem. இவர்களுடைய சகோதரி அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். He had defiled their sister. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? Therefore what did they do? தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டு அந்த பட்டணத்தை கொல்லும்படியாக இவர்கள் தீர்மானிக்கவில்லை. They did not desire to ask the permission from the father to destroy that city. தகப்பனிடத்திலே அனுமதி கேட்டால் அது கிடைக்காது என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும். They were very sure that the father will not permit them if they went and asked permission of him to destroy that city. ஆகவே இந்த இரண்டு பேர் ஒருமனப்பட்டார்கள். Therefore these two came in one accord. ஆகவே தான் இந்த இருவரும் ஏக சகோதரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why it is written those two were brethren. அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். Their instruments were of cruelty. நடத்திப்புக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள். They spoke against the leading. நடத்திப்பு அறியாமல் பேசுகிறார்கள். Not understanding the leading, they spoke. ரகசிய ஆலோசனை பண்ணுகிறார்கள். They took secret counsel. தகப்பனிடத்தில் இந்த காரியத்தை நடத்திப்புகளிடத்தில் எப்படி சொல்ல வேண்டும்? How to say this to the father or the leader? எப்படி சொன்னால் இந்த காரியத்தை சாதிக்கலாம்? And how should we present it to have this matter done? இல்ல சொல்லாமல் செய்வோமா? Or shall we do this thing without giving him the information? இப்படி பல காரியங்களை அவர்கள் ரகசிய ஆலோசனை பண்ணுகிறார்கள். In this way they had certain thoughts about that in their thought and took secret counsel of it. முடிவில் என்ன சம்பவித்தது? What happened at the end? ஒரு புருஷனை கொன்றார்கள். They killed a man. அங்கே ஒரு புருஷன் மாத்திரமல்ல அநேகர் கொல்லப்பட்டார்கள். Not only one man, many were killed there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அவ name. எழுத்தின்படியாக இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். I think literally you know this incident. இவனுடைய சகோதரி ஆகிய தீனாளை ஒரு நபர் தீட்டுப்படுத்தினான். அவனுடைய பெயர் சீகம் என்று நினைக்கிறேன். சீகம் தீட்டுப்படுத்தினான். Shechem had defiled their sister Dinah. அந்த விஷயத்திலே இவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். In that matter they took a decision. அது தகப்பன் அறியாத ஒரு முடிவாய் இருந்தது. And that decision was known of the father. அந்த ஆலோசனை தகப்பனுக்கு தெரியாது. That counsel was not known to the father. ஒருவேளை தகப்பனிடத்திலே ஆலோசனை கேட்டிருந்தால் நிச்சயமாக தகப்பன் சம்மதித்திருக்க மாட்டான். நடத்திப்பு உண்டாயிருக்காது. Had they asked permission of the father, certainly the father wouldn't have approved it and the leading would not have approved it. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் உண்டாகிறது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm telling you the way by which curse comes in the life of a person. அப்போது இவர்களுக்கு கோபம் உண்டானது. Therefore they too were filled with rage. ஒருவேளை தகப்பனிடத்திலே சென்று இவர்கள் விஷயத்தை சொல்லியிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose that they had gone to the father and told the matter. எங்களுடைய சகோதரி அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். He has defiled our sister. அவன் ஒரு புறஜாதியை சேர்ந்தவன். He is a Gentile. ஆகவே அவனை கொல்ல விரும்புகிறோம். Therefore we want to kill him. அவனை மாத்திரமல்ல அந்த பட்டணத்தாரையும் கூட கொல்லும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். Not only him, we want to kill the people of that city. சீகம் தான் அவனுடைய பேரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி போய் தகப்பனிடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால், if they had gone and told their father so, தகப்பனிடத்திலிருந்து ஆலோசனை கிடைத்திருக்கும். they would have received a counsel from the father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒருவேளை அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி அந்த ஆலோசனை இருந்திருக்காது. Maybe that matter would not be according to the desire of their heart. விருப்பத்துக்கு மாறாக இருந்திருக்கலாம். It will be contrary to their desire. ஆனாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். But they would have been preserved. ஆனால் இவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் தகப்பனிடத்தில் சென்றால் நமக்கு நம்முடைய விருப்பமான பதில் அல்லது தனக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதில் கிடைக்காது. They were very sure that if they went and asked counsel of the father, they will not get a favorable answer from him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்முடைய ஜீவியத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, therefore now when we compare this verse with our lives, ஒரு புருஷனை கொன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written they slew a man. எப்போதெல்லாம் நடத்திப்புக்கு தெரியாமல் பரிசுத்தவான்கள் அறியாமல் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை இல்லாமல் நம்முடைய ஜீவியத்தில் சிறிதான காரியமானாலும் பெரிதான காரியமானாலும் முடிவெடுக்கிறோமோ, whenever issues, maybe the matter may be small or great in our lives, when we come to a decision without the knowledge of the saints and without the leading,
அப்போதெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு புருஷன் கொலை செய்யப்படுகிறார். And in those circumstances, a man is being slain in our lives. அப்போதெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே ஒரு புருஷன் கொலை செய்யப்படுகிறார். In those circumstances, a man is being killed in a family. அந்த புருஷன் கர்த்தராகிய இயேசுவே. That man is Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற புருஷனை நாம் கொலை செய்து விடுகிறோம். We are killing that man, Lord Jesus Christ. ஏனென்றால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையே என்ன? For what is the base of this Christian life? உன் கைகளை நீட்டுவாய். You will stretch forth your hands. வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். Another will gird your loins and will lead you to a place which thou wouldest not. பலரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகவே பயிற்சித்திருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள். Most of the people have been trained or under the habit of fulfilling their own desires. நடத்திப்பும் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையும் கூட தங்களுடைய இருதயத்தின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். They also force that the leading and the counsel of the saints should be according to the intents of their heart. நான் கடந்த நாட்களில் சொன்னது போல, As I told you in the past, எழுத்தின்படியான மனைவி அழுது பிடிவாதம் பண்ணி எழுத்தின்படியான புருஷனை தன்னுடைய விருப்பத்தின்படி மாற்ற முடியும். a literal wife, by being stubborn and weeping, can change the direction of a literal husband according to her whims and fancies. ஆனால் அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மனைவியாய் மாறி இருக்கிறோம். But by the anointing, every one of us have become the wife of Jesus Christ. கிறிஸ்து நமக்கு புருஷனாய் இருக்கிறார். Christ is our husband. ஒருபோதும் நாம் பிடிவாதம் பிடித்தாலும் சரி, அழுதாலும் சரி, சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அல்லது மரித்து போவேன் என்று சொன்னாலும் சரி, கிறிஸ்து தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார். We may be stubborn, we may be adamant, we may be weeping, and we may also go without food, and we may also say that we will die. Yet Christ will never change his ways. ஒரு சத்தம் கேட்கும் நம்முடைய செவிகள்ல. There will be a voice ringing in our ears. வழி இதுவே. This is the way. இதிலே நடவுங்கள். Walk ye in it. என்கிற ஒரு நடத்திப்பு கொடுக்கப்படும். A leading will be given to you. அதை நாம் மீறி நடப்போமானால் நம்முடைய ஜீவியத்தில் நடத்திப்பே இல்லாமல் போய்விடும். If we transgress that, then there won't be any leading in our lives. தேவன் என்றைக்கு மனிதனோடு போராடுவதில்லை. God will not strive with man forever. தேவன் போராடாத மனிதனோடு பரிசுத்தவான்களும் போராடுவதில்லை. And with the man with whom God doesn't strive, saints also will not strive. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. என் ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை. My spirit does not strive with man forever. ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். In Genesis chapter 6, God says about man. தேவன் ஒரு மனிதனோடு போராடாமல் அவனை கைவிடும்போது பரிசுத்தவான்களும் அந்த மனிதனோடு போராட மாட்டார்கள். When God does not strive with a man and forsakes him, even the saints will not strive with him. அதை வேதத்திலே 2-3 சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கிறோம். In the scripture, in 2 or 3 instances we see of that. சவுல் தன்னுடைய இஷ்டத்தின்படி காரியத்தை செய்தான். Saul accomplished things according to his desire. அவனுடைய ஜீவிதத்திலே நடத்திப்பு இல்லாமல் போனது. And there was no leading in his life. அப்ப தன்னுடைய இஷ்டப்படி காரியங்களை செய்தபோது தேவன் அவனை கைவிட்டு விட்டார். When he did things according to his own desire, the Lord forsook him. ஆனா சவுலுடைய நிலவரத்தை நினைத்து சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருக்கிறார். But Samuel was mourning for Saul. அப்ப கர்த்தர் கேட்கிறார். Then the Lord asked him, நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? How long will you be mourning for the Saul whom I have rejected? நானே அவனை தள்ளிவிட்டேன். I myself have rejected him. நான் தள்ளின ஒரு நபருக்காக நீ ஏன் துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டும்? And for the person whom I have rejected, why should you be mourning? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏலியை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். Looking unto Eli, the Lord asked, ஏலியுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? How was the life of Eli? அவன் கர்த்தரையோ கர்த்தருடைய நடத்திப்பையோ மதிக்கவில்லை. He did not respect God and the leading of God. தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் மதித்தான். He had respected and honored his children more. இன்றைக்கும் நம்மில் பலரும் நம்முடைய உறவுகளை அதிகமாய் மதிக்கிறோம். Even today, most of us honor our relatives and children more. அது அம்மாவா இருந்தாலும், it may be the mother, தகப்பனா இருந்தாலும், or the father, கணவன் மனைவி உறவா இருந்தாலும், or the relationship between husband and wife, பிள்ளைகளா இருந்தாலும், or children. நாம் முதலாவது கர்த்தரை மதிக்க வேண்டும், கர்த்தருடைய நடத்திப்பை மதிக்க வேண்டும். First of all, we've got to honor God and God's leading. நான் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் தலையில் காணப்பட வேண்டும் என்பதற்கு இதை சொல்லுகிறேன். I'm telling all this to show that the crown of 12 stars should be found upon the head. உறவுகள் என்று வரும்போது, when we say of relationships, அநேகர் அந்த 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தை தலையிலிருந்து கழட்டி காலின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். Most of them take off the crown from the head which is having 12 stars and trample it underfoot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல ஏலிக்கும் கூட உறவுகளை அதிகமாய் மதிக்கக்கூடியவனாய் இருந்தான்.
Similarly, Eli also was honoring his relationship more. கர்த்தர் ஒரே ஒரு கேள்வியை ஏலியை பார்த்து கேட்டார். The Lord asked just a question to Eli. இதோ அந்த கேள்வி உன்னை தேடி என்னை தேடி இந்த காலை வேளையிலே வருகிறது. Behold, that question comes seeking you and me this morning. கர்த்தர் ஏலியை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? What was the question that the Lord asked Eli? என்னை பார்க்கிலும் உன் குமாரரை நீ மதிப்பானேன்? Honorest thy sons above me? என்னை பார்க்கிலும் உன் குமாரரை நீ மதிப்பானேன்? Honorest thy sons above me? ஒருவேளை நீங்கள் குமாரரை மதிக்காமல் இருக்கலாம். Maybe you might not be honoring your sons. தாயை அதிகமாய் மதிக்கலாம். You might be honoring your mother அல்லது more. தகப்பனை மதிக்கலாம். Or you might be honoring your father more. உலகத்தில் உள்ள வேறு எந்த உறவையாவது தேவனை காட்டிலும் நீங்கள் மதிக்கலாம். Or you might be honoring some other relationship in the world more than your God. நடத்திப்பை மீறி நீங்கள் பல காரியங்களை செய்யலாம். You can do many things transgressing the leading. தகப்பனுக்கு தெரியாமல் ரகசிய ஆலோசனை பண்ணலாம். You can take secret counsel without the knowledge of the father. ஆனால் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து நடத்திக்காரன் என்ன சொல்லுகிறான்? But what does the leader say about his soul? அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறான்? What did the father say? என் ஆத்துமாவே, Oh my soul, என் ஆத்துமாவே, oh my soul, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாதே. come not thou into the secret, அவர்கள் கூட்டத்தில் சேராதே. and come not unto their assembly. அவர்களை வீசி எறி. Cast them off. அவர்கள் கூட்டத்தில் சேராதே. Don't come to their assembly. இதுதான் தகப்பன் எடுத்த முடிவாக இருக்கிறது. This is the decision taken by the father. பரிசுத்தவான்கள் கூட இந்த முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். And such situations might come for the saints also to take a decision. தேவன் ஒரு குறிக்கப்பட்ட தருணத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். God will give particular chances in our life. ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் நடத்திப்பை மீறி தேவ சித்தத்தை மீறி ஜீவிப்போம் என்று சொன்னால் ஒரு எல்லை வரும்போது தேவன் நம்மை தூக்கி வீசுவார். And if we keep on transgressing the leading continuously and also going beyond the will of God continuously, there will come a time for the Lord to throw you out. வாசிப்போம் அந்த வசனத்தை. என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன். Let's read that verse. Honorest thy sons above me. 1 சாமுவேல் 2:29. 1 Samuel chapter 2 verse 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்கிறார். Wherefore keep ye at my sacrifice and at mine offering, which I have commanded in mine habitation, and honorest thy sons above me, to make yourselves fat with the chiefest of all the offerings of Israel my people. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். Honorest thy sons above me. நீ என்னை பார்க்கிலும் உன் உறவினரை மதிப்பானேன். Honorest thy relatives above me. நீ என்னை பார்க்கிலும் உன் தோழர்களை மதிப்பானேன். Honorest thy friends above me. நீ என்னை பார்க்கிலும் உன் பெற்றோரை மதிப்பானேன். Honorest thy parents above me. நீ என்னை பார்க்கிலும் மற்ற மனிதர்களை மதிப்பானேன். Honorest the other people above me. கர்த்தர் கேள்வி எடுக்கிறார். The Lord questions. பல சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போமானால், In many circumstances, if we introspect our lives, நடத்திப்பு இல்லாமல் தேவ சித்தம் இல்லாமல் நாம் அங்கும் இங்கும் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். we can see that without the will of God and without proper leading, we will be taking our journey here and there. இன்னும் சொல்ல போனால் தேவன் நமக்கு கொடுத்த உத்தரவாதங்கள், ஊழியங்கள், இன்னும் பல்வேறு காரியங்களை உதறிவிட்டு அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பங்கெடுப்பதை நாம் பார்க்கலாம். In fact, shirking off the responsibilities and duties given to us by God, we will be moving here and there. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை உன் உறவினரை மதிப்பானேன். Looking unto such people, the Lord says, honorest thy sons or honorest thy relatives above me. எப்போது ஒரு மனிதன் ரகசிய ஆலோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்பதற்கான காரணத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm giving you the reasons as to when certain people have to go in to take secret counsels. நடத்திப்புக்காரரிடத்திலே போய் கேட்டால் சில வேளை பதில் கிடைக்காது. At times when you go and ask permission of the leaders, you might not get a favorable answer. அனுமதி கிடைக்காது. You won't get permission. கடந்த வார செய்தித்தாளிலே ஒரு சம்பவம் நடந்தது. Past week we saw incidents in the newspapers. ஆந்திராவில் இருந்து நினைக்கிறேன் ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்தார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் அவர்கள் சுற்றி பார்க்கும்படியாய் போனார்கள். A group of engineering college students from Andhra Pradesh went on a sightseeing trip. ஒரு தண்ணீர் அந்த ஒரு இடத்துல போய் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நின்று வேடிக்கை பார்த்தபோது அந்த தண்ணீர் வந்து அவர்களை அடித்து கொண்டு போனது. When they were standing beside a river and having a look at the side, waters came flowing in a gush and just it wiped them all out. சில வருஷங்களுக்கு முன்பாக இதுதான் சம்பவித்தது.
Even certain years ago this சில happened தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். in the life of certain children of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாஸ்டர் எம்ஜே மேத்யூ அவர்கள் சொன்ன சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். I've already told you the matter told by Pastor M.J. Matthew. அவர்களிடத்திலே அனுமதி கேட்டால் கிடைக்காது என்று சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட நபர் தன்னோடு வேலைவார்களோடு சேர்ந்து டூர் போனார். And a particular person, he knew that if he had asked permission from the pastor, he won't get the nod. So without informing the pastor, he went on a tour with another friend. ஏனென்றால் பாஸ்டர் டூர் போக கூடாது என்று சொல்லியிருந்தார். For the pastor had advised the people not to go on tours. அப்போது மனைவியினிடத்தில் இவர் சொல்லிவிட்டு பாஸ்டர் கேட்டால் வேலை விஷயமாய் நான் போயிருக்கிறேன் என்று சொல்லிவிடு. And he had told his wife saying, if pastor asks me about my whereabouts, you have to say that I've gone on an official trip. வேதபாட கூட்டத்துக்கு அந்த சகோதரனை காணவில்லை. And that brother was absent for the Bible study. பாஸ்டர் விசாரித்தார். Pastor inquired. கணவன் சொல்லிக் கொடுத்தபடி மனைவி பாஸ்டர் இடத்தில் போய் சொன்னார்கள். As taught by the husband, the woman or the wife lied unto the pastor. சனிக்கிழமை திரும்பி வர வேண்டும். And Saturday he had to return. திரும்பவில்லை. He did not return. ஞாயிற்றுக்கிழமை திரும்பவில்லை. Sunday too he did not return. அடுத்த புதன்கிழமை வந்துவிட்டு திரும்பவில்லை. Next Wednesday also came and he did not return. மனைவிக்கு பயம் உண்டாயிற்று. And now fear gripped the wife. ஓடி வந்து பாஸ்டர் இடத்திலே சொன்னார்கள். Running she came to the pastor and said, பாஸ்டர் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் துக்கப்படுவீங்க கோபப்படுவீங்கன்னு சொல்லி நாங்க மறைத்தோம், பொய் சொன்னோம். Pastor, if you knew about the matter, we knew that you will be grieved and you will not approve it, so we hid the matter from you. கடைசில விசாரித்து பார்த்தபோது Finally, when inquired, டூர் போன ஒருத்தரும் உயிரோடு திரும்பவில்லை. none that went for the tour came back alive. உலகத்து மனிதர்களோடு சேர்ந்து இந்த தேவனுடைய பிள்ளையும் அடித்து கொண்டு போகப்பட்டார். That child of God also was washed away along with the people of this world. பாஸ்டர் இடத்துல போய் கேட்டால் டூர் போறேன்னு கேட்டால் பாஸ்டர் பெர்மிஷன் தந்திருக்க மாட்டார். If he had asked for a permission from the pastor to take a tour, the pastor certainly wouldn't have approved it. ஆகவே கணவனும் மனைவியும் நடத்திப்புக்கு தெரியாமல் தகப்பனுக்கு தெரியாமல் ரகசிய ஆலோசனை பண்ணினார்கள். என்ன சொல்ல வேண்டும், பாஸ்டர் இடத்துல என்ன சொல்ல வேண்டும். Therefore the husband and wife took secret counsel without the knowledge of the leaders and also the father saying as to what they had to answer the pastor. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நம்முடைய ஜீவியத்திலே கோபமும் மூர்க்கமும் எப்போது சபிக்கப்படுவதற்கு ஏதுவான சுபாவமாய் மாறுகிறது? when does anger and wrath become a nature of curse in our lives? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நடத்திப்புக்கு அறியாமல் நடத்திப்புக்கு தெரியாமல் பல காரியங்களை நாம் செய்ய துணியும் போது, when we dare to do certain things without the knowledge of the saints and without informing the saints, எல்லா கோபமும் எல்லா முறுக்கப்படவும் சில வேளை சபிக்கப்படுவது இல்லை. ஏனென்று சொன்னா இப்ப நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நீங்களும் கோபப்படுறீங்க, நானும் கோபப்படுறேன். ஆனால் நமக்கு அந்த சாபம் வருவதில்லை. when we are angry or when we are wrath, in all circumstances we are not cursed, for both of us are living in the dispensation of grace. நடத்திப்பில்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கும் போது, when you start into a matter without the leading, அதுல ஒரு பிரச்சனை வரும்போது, when there is a problem in that, அப்போது இந்த கோபமும் மூர்க்கமும் வெளிப்படும் போது, and when then there is wrath and anger, அங்கே நடத்திப்பு என்கிற பாதுகாப்பு இல்லாதபடினால், therefore you won't have a protection called a leading. அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது இறங்கினது நடத்திப்புக்காரர்களுக்கு தெரியாதபடினால், because the leaders were unaware of the particular thing in which you have stepped in, அங்கே அவர்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக அவருடைய கரங்கள் ஏறெடுக்கப்படவில்லை. their hands were not lifted up for you and for your family in that particular instance. ஆகவே நடத்திப்புக்கு தெரியாமல் நீங்கள் இறங்குகிற விஷயத்திலே சில போராட்டங்கள் சோதனைகள் வந்து கோபமும் மூர்க்கமும் உண்டாகும் போது, therefore in certain matters when you enter into a thing without the knowledge of the leaders, when there is anger and wrath, அது சபிக்கப்படுவதற்கு ஏதுவான சுபாவமாய் மாறுகிறது. it is a nature which incurs the curse. மாத்திரமல்ல, not only that, எப்போதெல்லாம் நடத்திப்பை மீறி நாம் ஒரு காரியத்தை செய்கிறோமோ, whenever we transgress the leading to do a thing, எப்போதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை மீறி அவர்களுக்கு தெரியாமல் நாம் பல காரியங்களை செய்கிறோமோ, whenever we do matters without the knowledge of the saints or when we transgress their words, அப்போதெல்லாம் then and there, அங்கே எல்லாம் in those places ஒரு புருஷன் கொலை செய்யப்படுகிறார். a man is being slain. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கொலை செய்யப்படுகிறார். Jesus is being slain in our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நடத்திப்பு இல்லாமல் செய்யப்படுகிற எந்த காரியத்திலும் இயேசு இருப்பதில்லை. Any matter which is being done without the knowledge of the leading, there Jesus is not present. நடத்திப்பு இல்லாமல் செய்கிற பிசினஸா இருக்கட்டும், விவாகமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பிரயாணமா இருக்கட்டும், எந்த காரியத்திலும் அங்கே தேவன் இருப்பதில்லை. And with it might be your business or a marriage or your studies or be it any matter, if it is done without proper leading, God is not there. இது மற்றவர்களுக்கு விளங்காது. Others will not understand it. இது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு புரியாது. And other Christians also won't be able to understand it. ஏன்
இந்த பெந்தகோஸ்தே சபையில வருடக்கணக்காய் விசுவாசிகளா இருக்கிற அநேகருக்கு கூட இது விளங்குகிறது இல்லை? Why not believers in this Pentecostal church who are believers here for many years also are not able to understand such things? தமிழ்ல அடையாளம் என்று வெளிப்படுத்தல் 12:1 வாசித்தோம். In Revelation chapter 12 verse 1, in Tamil it is written as sign. அது மூல பாஷையில் அடையாளம் என்று அல்ல. In the original language it is not as sign. ஆங்கிலத்துல சரியாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். English has the proper translation. அது அதிசயமாய் இருக்கிறது. It is a wonder. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கை ஒரு அதிசயம். O child of God, this life is a wonder. நீ வானத்திலே காணப்படுகிற ஒரு அதிசயம். You are a wonder found in heaven. நீ மதுரை பட்டணத்திலே படித்துக் கொண்டிருக்கலாம். You might be studying in the city of மதுரை Madurai. பட்டணத்திலே குடியிருக்கலாம். You might be dwelling in the city of Madurai. மதுரை பட்டணத்திலே வேலை செய்து கொண்டிருக்கலாம். You might be working in the city of Madurai. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை, அப்போஸ்தலர் நடத்திப்பில் கடந்து வந்த உன்னை வானத்திலே ஒரு அதிசயமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். But you are anointed and now come under the leadership of the apostles. Therefore God hath made you as a wonder in heaven. அப்ப அதிசயம் என்பது எது? அதிசயம். Therefore what is a wonder? சூரியனை அணிந்திருப்பதுதான் அதிசயம். Being clothed with the sun is a wonder. சந்திரன் மேல் நிற்பதுதான் அதிசயம். Standing above the moon is a wonder. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் தலையிலே இருப்பதுதான் அதிசயம். A crown of 12 stars is upon the head. That is a wonder. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தோம். Even though we are anointed, இந்த சூரியன் என்கிற தேவன் நீதியை நாம் தரிக்காமல் இருந்தால், if you are not clothed with the sun, that is the righteousness of God. தேவன் நீதி என்று சொல்லும்போது சுய நீதிக்கு நாம் மரிக்க வேண்டும். When we say of the righteousness of God, we must first die to our self-righteousness. ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்வதற்கு ஒரு சுய நீதி இருக்கும். In everything we do, there is a self-righteousness. இப்ப லேவிக்கும் சிமியோனுக்கும் ஒரு சுய நீதி இருந்தது. Levi and Simeon had a self-righteousness. அந்த சுய நீதி என்ன? What is it, self-righteousness? என் சகோதரி ஆகிய தீனாளை அவன் எப்படி தீட்டுப்படுத்தலாம்? How come he can defile our sister Dinah? அப்படி தீட்டுப்படுத்தின அவனை நான் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். He who has been defiled, will I not let him live? இது சுய நீதிதான். This is a self-righteousness. அவங்களுடைய பகுதியில் அவங்க செய்தது சரிதான். On their part, what they did is right. என் சகோதரி ஆகிய தீனாளை அவன் எப்படி தீட்டுப்படுத்தலாம், எப்படி தொடலாம்? How come he defiled my sister Dinah, or how come he touched her? இதுபோல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், In this way, everything that we do, நாம் பண்ணுகிற ஒவ்வொரு பிரயாணங்களுக்கும், every journey that we take, குடும்பங்களில் எடுக்கிற சிறிதும் பெரிதுமான எந்த முடிவுக்கும், and every decision that we take in the family, be it small or அது great, படிப்பு விஷயமா இருக்கட்டும், maybe matters concerning your வேலை studies, விஷயமா இருக்கட்டும், or matters concerning your job, விவாக விஷயமா இருக்கட்டும், matters concerning your wedding, எந்த ஒரு பிரயாண விஷயமா இருக்கட்டும், or matters concerning your journey, நம்முடைய பகுதியில் நமக்கு ஒரு சுய நீதி இருக்கிறது. on our part we've got a self-righteousness. ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க போய் கலந்து கொள்ள வேண்டும் என்றால், Suppose you've got to take part in a function, ஒருவேளை தேவனுடைய மனதில் நீங்க அங்க போக வேண்டாம் என்று இருந்தால், maybe if it was in the mind of God that you should not attend that function, உங்களுக்கு சொல்வதற்கு பல நீதி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல அவங்க எடுத்து படிக்க வச்சிருப்பாங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நீங்க வியாதிப்பட்ட நேரத்துல அவங்க வந்து உங்க கூட இருந்திருப்பாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் நீங்க சொல்றோம், அவங்களுடைய சுய நீதி இருக்கும். இப்படிலாம் அவங்க எனக்கு செஞ்சிருக்காங்க, பதிலுக்கு நான் போகாவிட்டா எப்படி? அதான் சுய நீதி. You might have many things to present as your self-righteousness, saying, they were the ones who helped me when I was small, or they were the ones who took care of me when I was sick, and they were the ones who helped me to study, and so on. சுய நீதியின்படி ஒரு பிரயாணத்தை நீ அமைத்துக் கொள்ளும் பொழுது அங்கே சூரியன் இல்லை, நீ ஒரு அதிசயம் அல்ல. When you take your journey according to your self-righteousness, then the sun won't be present, and you cannot be found as a wonder. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், You might be anointed. வருடக்கணக்காக இந்த சபையிலே காணப்படலாம். For many years you might be a member in this church. ஆனா ஒருபோதும் யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த வானத்தில் ஒரு அதிசயமாய் நீ மாற முடியாது. But never can you become a wonder in heaven as Apostle John saw. ஏனென்றால் உன் ஜீவியத்தில் சூரியன் இல்லை. For there is no sun in your life. சூரியனை தரித்துக் கொள்ளவில்லை. You have not been clothed with the sun. தேவ நீதியை தரித்துக் கொள்வதற்கு பதிலாக நீ உன் சுய நீதியை தரித்துக் கொண்டிருக்கிறாய். Instead of clothing yourselves with the righteousness of God, you are being clothed by your self-righteousness. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உனக்கு ஒரு சுய நீதி இருக்கிறது. Every decision that you take, there is a self-righteousness. நீ பண்ணுகிற ஒவ்வொரு பிரயாணங்களுக்கும் உனக்கு ஒரு சுய நீதி இருக்கிறது. In every journey you take, there is your self-righteousness. உன் குடும்பத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் சிறிதும் பெரிதுமான எந்த ஒரு முடிவுக்கும் உனக்கு ஒரு சுய நீதி உண்டு. Every decision in your family that you take, both great and small, there is your self-righteousness. ஆகவே சுய நீதியை தரித்த ஒரு நபராக நீ வருடக்கணக்காக இந்த சத்தியத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். And being clothed with a self-righteousness, you are living in this church for years together. உன் ஜீவியத்தில் இதுவரை சூரியனை நீ தரித்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை. Till now you haven't taken any steps to clothe yourself with sun. அந்த சூரியனை அணிந்து கொள்ள முடியாக நீ பிரயாசப்படவில்லை. You did not try to put on that sun in your life. ரோமர் 10 அதிகாரம் 3 வசனம். Romans chapter 10 verse 3.
எப்படியென்றால் அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். For they being ignorant of God's righteousness and going about to establish their own righteousness have not submitted themselves unto the righteousness of God. லாசரு வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருக்கிறான். Lazarus was sick unto death. இயேசுக்கு எவ்வளவு சுயநீதி இருந்தது. Jesus also had self-righteousness. அந்த குடும்பத்தார் இயேசுவை அதிகமாக நேசித்தார்கள். That family loved Jesus much. அந்த குடும்பத்தார் இயேசுக்கு அதிக போஜனம் கொடுத்தார்கள். That family fed Jesus often. இப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு இயேசுவுக்கு. So many things Jesus had. ஆனா இயேசு தன்னுடைய சுயநீதி நிலைநிறுத்த தேடவில்லை. But Jesus did not go forth to establish his self-righteousness. அவர் தேவ நீதியை பார்க்கிறார். He was looking at the righteousness of God. ஆண்டவர் லாசருவை பார்க்கும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. God the Father did not permit the Son to go and visit the sick Lazarus. மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அவனை வியாதியஸ்தனாகி அவனை போய் பார்க்கும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. God the Father did not give permission to Jesus to go and visit Lazarus who was in his deathbed. கடைசி நேரம் மூச்சு போகும்போது ஒரு தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. It was the final hour. Certain people will say the breath was going to stop and you can have a final look. ஒருவேளை லாசருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். Might be Lazarus too could have had such a thought. லாசருடைய சகோதரிகளுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். And Lazarus' sisters also could have such a thought. இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். They sent word to Jesus. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணை மூட போகிறான். In a short while he'll close his eyes. அவனுக்கு கடைசி ஆசை. And his final wish. உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். He wants to see your face once. இயேசு போகவில்லை. Jesus did not go. இயேசு தடுமாறவில்லை. Jesus did not stagger. இயேசு மனுஷிகமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. Jesus did not give much importance to human relationship. அவர் தேவ நீதியை பார்க்கிறார். He was looking at the righteousness of God. அந்த நீதி என்ன சொல்கிறது? What did that righteousness நீ say? போக கூடாது. You should not go. நீ போக கூடாது. You should not go. அடுத்து மரித்த செய்தி வருகிறது. Next he heard the news of his death. கடைசியா முகத்தை தான் பார்க்கல. Finally he could not have a look at his face. மரித்து விட்டான். Now he is dead. வந்து அடக்கம் பண்ணவாது வாங்க. At least come for the funeral. இயேசு பிதாவை பார்க்கிறார். Jesus looked at the தேவ Father. நீதி அனுமதிக்கல. The righteousness of God did not permit. அடக்கத்துக்கும் போகவில்லை. And so he did not even go for the burial. ஆகவே இயேசுக்கு சொல்வதற்கு சுயநீதி நிறைய இருந்தது. There were many self-righteousness for Jesus to present. மற்ற எல்லா குடும்பங்களை பார்க்க இந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார்கள். And this family loved him more than all the other families. லாசரின் மேல் அதிகமா அன்பா இருந்தான். Lazarus was very affectionate towards me. அதிகமா அந்த வீட்ல நான் சாப்பிட்டு இருக்கிறேன். I have taken food quite often in that house. எத்தனையோ காரியங்கள் இயேசுக்கு இருந்தது. Jesus did so many things. ஆனா இயேசு தேவ நீதியை மாத்திரம் நிறைவேற்றினார். But Jesus fulfilled only the righteousness of God. இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக இயேசுவை போல மாறும்படியாக நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். Every one of us have come to follow the footsteps of Jesus and to become like Jesus. ஆகவே வானத்திலே ஒரு அதிசயமாய் நீ மாற வேண்டுமானால், Therefore if you want to become a wonder in நீ heaven, சூரியனை அணிந்திருக்க வேண்டும். you should be clothed with the sun. சுய நீதிக்கு உன் ஜீவியத்தில் இடம் கொடுக்க கூடாது. You should not give room to self-righteousness in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சந்திரன் மேல் நிற்க வேண்டும். You should stand on the moon. அப்ப ரோமர் 10:3 என்ன வாசித்தோம்? What did we read in Romans chapter 10 verse 3? தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்களுக்கு தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். Those who go about to establish their own righteousness won't seek to find the righteousness of God. பல சந்தர்ப்பத்தில் தேவ நீதி பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. At many circumstances the righteousness of God is being revealed to us by the saints. பல தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவ நீதியை காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. தங்களுடைய சுய நீதியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. Certain children of God won't even listen about the righteousness of God, but they'll be repeating their self-righteousness. சுய நீதியை நிலைநிறுத்த தேடிக்கொண்டிருப்பார்கள். They will be trying to establish their own righteousness. தேவ நீதிக்கு கீழ்ப்படியவே மாட்டார்கள். They will never submit themselves to the righteousness of God. அப்படி கீழ்ப்படியாதவர்களோடு தேவன் எப்போதும் போராடி கொண்டிருக்க மாட்டார். And so God also won't be striving forever with such disobedience. பாருங்க, ஏலி குடும்பத்தோடு, ஓப்னியோடு, பினகாசோடு, அவனுடைய பிள்ளைகளோடு தேவன் எப்போதும் போராடல. We can see that God was not always striving with Eli, his family, with Hophni and Phinehas. ஒரே ஒரு கேள்வியை கேட்டார். He asked only one question. நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன். Honor is thy sons above me. அந்த குமாரர்ங்கிற இடத்துல நீங்க யாரை வேணா போட்டுக்கங்க. நீங்க யாரை மதிக்கிறீங்களோ தேவனை பார்க்கலாம், அவங்கள போட்டுக்கங்க. And instead of the term sons, you can put any person whom you honor above your God. இரண்டாவது, அவள் சந்திரன் மேல் நிற்கிறாள். அதுதான் அதிசயம்.
And second, she was standing on the moon. That is the wonder. கிருபையினால் நிற்கிற, கிருபையின் மேல் நிற்கிற ஒரு ஜீவியம். A life of standing on grace. சொந்த பலத்தில் நிற்பதல்ல. Not standing on our own strength. சொந்த ஞானத்தில் நிற்பதல்ல. Not standing on own wisdom. சொந்த அனுபவத்தில் நிற்பதல்ல. Not standing on own experience. இந்த வாழ்க்கை கிருபையிலே நிற்கிற வாழ்க்கை. This life is a life of living on grace. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. I know nothing. I know nothing. நீ என்ன சொல்லுகிறீரோ, Whatever you say. எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. Lord, I know nothing. தாழ்மை உள்ளவர்கள், Those who are humble. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். Only those who are humble will receive grace. நடத்திப்பை மீறினால் If it transgresses the அது leading, லூசிபருடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written that that is the spirit of Lucifer. தகப்பனுக்கு தெரியாம ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்தால் அது லூசிபருடைய ஆவியா இருக்கிறது. If you take a counsel and come to a decision without the knowledge of the Father, then that is the spirit of Lucifer. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் லூசிபரை குறித்து படிக்கிறோம். In Isaiah chapter 14 we read about Lucifer. அவன் என்ன செய்கிறான்? What does he do? மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். I will ascend above the clouds. மேகங்களுக்கு கீழாக இருப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். A Christian life is staying under the cloud. 1 கொரிந்தியர் 10:1 படிக்கிறோம். We read that in 1 Corinthians chapter 10 verse 1. ஒரு மெய்யான கிறிஸ்தவனாய் இருப்பாயானால், If you are a true நீ Christian, மெய்யான பெந்தகோஸ்தே விசுவாசியா இருப்பாயானால், if you are a true Pentecostal believer, நீ அறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. there is a thing that you should know. அது என்ன? What is that? மேகத்துக்கு கீழாக இருந்து பழக வேண்டும். You have to get yourself trained to be under the cloud. 1 கொரிந்தியர் 10:1. 1 Corinthians chapter 10 verse 1. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். Moreover, brethren, I would not that ye should be ignorant how that all our fathers were under the cloud and all passed through the sea. எப்போது மேகத்துக்கு கீழாக இருக்க வேண்டும்? When should you be found under the cloud? சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்படும்போது. When you are being led through the sea. சமுத்திரம் எதை காட்டுகிறது? What does sea show? சகரியா 10ஆம் அதிகாரத்தில் சமுத்திரம் என்பது இடுக்கம் என்கிற பாதையை காட்டுகிறது. In Zechariah chapter 10, sea shows a path of distress. சகரியா 10 நினைக்கிறேன், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை. And distress, sea of distress. அப்ப சமுத்திரம் என்பது இடுக்கமான ஒரு பாதையை காட்டுகிறது. Sea shows a path of distress. நெருக்கமான பாதையில் செல்லும்போது, When you go through a narrow path, இடுக்கமான பாதையில் செல்லும்போது, when you go through a path of affliction, நிற்க முடியாத நிலவரத்தின் போது, and when you're not able to stand, சோதனையின் போது, when there are trials, எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ மேகத்துக்கு கீழாக நடத்திப்பு கீழாக இருந்து பயிற்சிக்க வேண்டும். and in all circumstances you have to train yourself to stay under cloud. இது யாருக்கு நிற்க முடியும்? Who can stand like this? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் இந்த ஜீவியம் செய்ய முடியும். Only those who are humble can live such a life. இருதயத்திலே பெருமை உள்ள ஒரு மனிதனுக்கு மேகத்துக்கு கீழாக ஒருபோதும் இருக்க முடியாது. A man who is proud in heart can never be under the cloud. ஏசாயா 14ஆம் அதிகாரம். Isaiah chapter 14. நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். வசனம் சொல்லி வாசிங்க. Verse 13. Isaiah 14 verse 13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்குள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். For thou hast said in thine heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will sit also upon the mount of the congregation in the sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High, yet thou shalt be brought down to hell, to the sides of the pit. நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று சொன்னாயே. And thou said, I shall ascend into heaven. நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Thou shalt be brought down to the hell. அவை நடத்திப்பை மீறி நாம் போய்விட்டால், Therefore, if we transgress the leading, அங்கே பாதாளம் தான் முடிவாக இருக்கிறது. the end will be hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy ஆகவே name. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிப்போமாக. Therefore, let us examine our lives. நம்முடைய ஜீவியத்தில் தாழ்மை எப்போதும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Always we should have that humility in our lives. ஒருவனை போய் என்றால் போகிறான். When I say a person to go, he goes. கவனிங்க, ஒருவனை போய் என்றால் அவன் போகிறான். Just watch. When I say a person to go, he goes. வா என்றால் வருகிறான். When I call him back, he comes. இதை செய் என்றால் அதை செய்கிறான். When I ask him to do a thing, he does. இந்த இடத்துக்கு நம்முடைய ஜீவியம் கொண்டு வரப்பட வேண்டும். Our life should be brought to such a place. ஆனால் லேவியும் சிமியோனும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. But Levi and Simeon were not so. சீகேமையோ அவனுடைய பட்டணத்தாரையோ கொல்லும்படியாக
தகப்பன் அவர்களை போ என்று சொல்லவில்லை. The father did not send them saying, go to kill either Shechem or the inhabitants of that city. இதை செய் என்று சொல்லவில்லை. He did not say, you do this. அந்த சீகேமை கொன்று போடு, Kill that Shechem அவனுடைய பட்டணத்தாரை கொன்று போடு, and kill the inhabitants of the city. அவர்களுக்கு விரோதமாக போ. Go against them. தகப்பன் சொல்லவில்லை. The father did not say so. தகப்பன் அனுப்பவில்லை. The father did not send. இவர்கள் சுயமாய் முடிவெடுத்தார்கள். They took a self-decision. ஆகவே தகப்பன் சொல்லுகிறார், Therefore the father said, என் ஆத்துமாவே, O my soul, என் ஆத்துமாவே, O my soul, அவர்கள் ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. come not thou into their secret. என் மேன்மையே, O mine honor, அவர்கள் கூட்டத்தில் சேராதே. be not thou united. அவர்கள் அகங்காரம் உடையவர்கள். There are people who are angry. வாசிங்க அந்த வசனத்தை. Genesis 49:6. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. O my soul, come not thou into their secret, unto their assembly mine honor, be not thou united, for in their anger they slew a man, and in their self-will they digged down a wall. எழுத்தின்படியாக இவர்கள் செய்த காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் இதை வெளிப்படுத்துகிறது. And the thing that they literally did, what does that show in our life? நம் மூலமாய் கொல்லப்படுகிற அந்த புருஷன் கர்த்தராகிய இயேசுவே. That man who is being killed by us is Lord Jesus. அடுத்தவர்கள் என்ன செய்தார்கள்? What did they do next? அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். They dig down the wall. இந்த அரண்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? What does this wall show in our life? கர்த்தர் நமக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு. The precious salvation that the Lord has given unto us. நாம் வேதத்திலே படிக்கிறோம், ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். And in the scripture it is written, salvation will God appoint for walls and bulwarks. எஸ்ஐயா 26:1 என்று நினைக்கிறேன். It is in Isaiah chapter 26 verse 1. பலமான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். Salvation will God appoint for walls and bulwarks. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். In that day shall this song be sung in the land of Judah, we have a strong city, salvation will God appoint for walls and bulwarks. நடத்திப்புக்கு தெரியாமல், Without the knowledge of the leader, பரிசுத்தவான்கள் அறியாமல், without the knowledge of the saints, நாம் ரகசியமாய் சில முடிவுகளை எடுத்து, we take certain secret decisions. அது இரண்டு சகோதரர்கள் எடுத்தாலும் சரி, It might be between two brothers, இரண்டு சகோதரிகள் எடுத்தாலும் சரி, or might be between two sisters, இல்ல பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஏலியின் குடும்பத்தை போல எடுத்தாலும் சரி, or it might be between the parents and children like the family of இல்ல Eli, கணவனும் மனைவியும் சேர்ந்து அனனியா சப்பீராளை போல எடுத்தாலும் சரி, or between the husband and wife like Ananias and Sapphira. யார் எடுத்தாலும் சரி, Whoever takes it, அரண்கள் நிர்மூலமாகி போய்விடும். and the walls will be broken down. ரட்சிப்பை இழந்து போவோம். We will lose our salvation. தேவன் அரண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written walls. ஒவ்வொரு ரட்சிப்பு ஒரு அரணாய் இருக்கிறது. Every salvation is a wall. பாவ மன்னிப்பு தான் முதல் ரட்சிப்பு, அது ஒரு அரண். Remission of sins is the first salvation, that is a wall. ஞானஸ்நானம் இரண்டாவது ரட்சிப்பு, அது ஒரு அரண். Baptism is the second salvation, that is a wall. அபிஷேகம் மூன்றாவது ரட்சிப்பு, அது ஒரு அரண். Anointing is the third salvation, that is a wall. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று ரட்சிப்பு தான் இருக்கலாம். Might be you might be having these three salvations in your life. ஏனென்றால் நாலாவது ரட்சிப்பாகிய அந்த வேறுபாட்டின் ஜீவி என்கிற அரண் பலருடைய வாழ்க்கையில இல்ல. For the fourth salvation, that is a life of separation, that wall is not found in the lives of many. ஐந்தாவது ரட்சிப்பாகிய தெய்வீக சுகம் என்கிற அரண் சிலருடைய வாழ்க்கையில இல்ல. The fifth salvation, that is a wall called the divine healing, is not found in the lives of certain. ஆறாவது ரட்சிப்பாகிய பரிசுத்தம் என்கிற அரண் பலருடைய வாழ்க்கையில இல்ல. The sixth salvation, that is the wall called holiness, is not found in the life of certain. ஆகவே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். They had digged the wall. அப்ப இருக்கிற ரட்சிப்பை இழந்து போகிற அனுபவம். That is the experience of losing that salvation that we had. கிறிஸ்து கொலை செய்யப்படுகிறார். Christ is killed. ரட்சிப்பை இழந்து போகிறோம். Losing salvation. சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக, தேவன் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாக நாம் மாறி போகிறோம். And we are incurring the curse of God. ஆகவே அவள் சூரியனை அணிந்திருந்தாள். Therefore she was clothed with sun. அதுதான் அதிசயம். That is a wonder. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். Today millions of people might be anointed. ஆனா எல்லாரும் வானத்திலே ஒரு அதிசயமாய் மாறுவது இல்ல. But not all turn out to be wonders in heaven. இந்த பெந்தோசி சபையில அநேகர் காணப்படலாம். Many may be found in this Pentecostal church. எல்லாரும் வானத்திலே ஒரு அதிசயமாய் மாறுவது இல்ல. Not all become wonder in heaven. எப்போது அது வானத்திலே அதிசயமாய் மாறினது? When did it become that wonder in heaven? அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். That woman was clothed with the sun.
அது சபையை காட்டுகிறது. That shows the church. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அந்த சபையா இருக்கிறோம். Every one of us who are anointed with the church. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அந்த ஸ்திரீயா இருக்கிறோம். Every one of us who are anointed is that woman. இன்னைக்கு நாம் சூரியனை அணிந்து இருக்கிறோமா? Today are we being clothed with the sun? இல்ல சுயநீதினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? Or are we being filled with self-righteousness? நம்முடைய சுயநீதி நிலைநிறுத்த தேடிக்கொண்டிருக்கிறோமா? Or are we trying to go forth to establish our own righteousness? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிழையாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், Looking unto Balaam, the Lord நீ அங்கே said, போக வேண்டாம். you should not go there. போக வேண்டாம். You should not go there. சொன்ன முதல் நாள் போல. Therefore the first day he stayed back. அடுத்து கனமிக்க பிரபுக்கள் வந்தாங்க. Next more honorable princes came. மறுபடியும் ஆண்டவர்ட்ட போறான். Once again he went to the Lord. என்னை அழைத்து கொண்டு போக முடியாது. கனமிக்க பிரபுக்கள் வந்திருக்காங்க மோவாப்ல இருந்து. More honorable princes have come from Moab to take me. கனமிக்க பிரபுக்கள் வர்றதுனால ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொள்றது இல்ல. Just because the honorable princes have come, God does not change himself. பிழையாமே உன் பார்வையிலே தான் அவர்கள் கனமிக்கவர்கள். Oh Balaam, they were honorable only in your sight. ஓ தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய பார்வையிலே தான் உலகத்து மனிதர்கள் கனமிக்கவர்கள். Oh child of God, only in your sight were the people in this world honorable. தேவனுடைய பார்வையிலே எல்லாரும் மண்ணா இருக்கிறார்கள். Everyone are but dust in the sight of God. கனமிக்கவன் தேவனுடைய பார்வையில் ஒருவனும் இல்லை. No one is honorable in God's sight. நாம் ஒவ்வொருவரையும் அவர் மண் என்று நினைவு கூறுகிறார். He remembers that every one of us are from the dust. கனமிக்க பிரபுக்கள் வந்து விட்டார்கள். Honorable princes had come. மறுபடியும் போய் பெர்மிஷன் கேட்கிறான். Once again he went to ask அனுமதி permission. கேட்கிறான். He is asking for a permission. கர்த்தர் போ என்று சொன்னார். The Lord said, go. இவன் புறப்பட்டு போகிறான். So he started his journey. அங்கே உருவின பட்டயத்தோடு ஆவியானவர் வழியில் நிற்கிறார். There the Spirit of the Lord was standing on the way with the sword removed from the sheath. போனது கர்த்தர் சொல்லி தானே வந்தேன். Only because the Lord asked me to go, I had started my journey. ஆவியான கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தோடு இருக்க காரணம் என்ன? What's the reason for the angel of the Lord to stand on the way with the sword in his hand? கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு இருக்க காரணம் என்ன? What is the reason for the angel of the Lord to stand with the sword? நான் ஒன்று அனுமதி கேட்காம வரலையே. I never came here without asking permission. சிலரை போல அனுமதி இல்லாமல் அங்குமிங்கு நான் போகவில்லையே. I have not started my journey as certain people go without asking permission. அனுமதி கேட்டுதானே வந்தேன். Only after asking permission I have come. கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு இருக்க காரணம் என்ன? What is the reason for the angel of the Lord to stand on the way with the sword drawn? காரணம் அங்கே சொல்லப்படுகிறது. The reason was said there. உன் வழி Your way எனக்கு மாறுபாடா இருக்கிறது. is perverse before me. உன் வழி Your way எனக்கு மாறுபாடா இருக்கிறது. is perverse before me. உனக்கு எதிரியாக நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். So I have come there as an enemy. உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறதா? Are you able to understand? இந்த சூரியனை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறதா? Are you able to understand this sun? அந்த சூரியன் மற்றொரு விதத்திலே கர்த்தராகிய இயேசு. On the other side we can say that the sun is Lord Jesus. அந்த இயேசுவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We have to clothe ourselves with that நம்முடைய Jesus. சுயநீதியை நாம் களைந்து போட வேண்டும். We have to put off self-righteousness. அப்போது வானத்திலே ஒரு அதிசயமாய் மாறலாம். Then we can become a wonder in heaven. சந்திரன் மேல் நிற்க வேண்டும். We have to stand on the moon. தாழ்மை, Humility. தாழ்மை, Humility. தாழ்மை. Humility. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக Next, 12 நட்சத்திரம் உள்ள கிடம் தலையிலே காணப்பட்டது. there was a crown of 12 stars on the head. இந்த 3 இருந்தா தான் அதிசயமாய் காணப்பட முடியும். Only when all these 3 were there, they can be a wonder. இந்த 3ல ஒன்று இல்லாவிட்ட கூட அதிசயமா இருக்க முடியாது. Even if one of the 3 is missing, it cannot be a wonder. அந்த அதிசயம் என்ன? What is it wonder? 12 நட்சத்திரம் உள்ள கிடம் தலையிலே காணப்பட்டது. Upon the head, a crown of 12 stars. இன்றைக்கு பலருடைய காலுக்கு கீழே அது காணப்படுகிறது. Today it is found under the feet of many. அநேகர் நடத்திப்பை அலட்சியம் பண்ணுகிறார்கள். Many despise leading. உலகத்தில் உள்ளவர்களை கனம் பண்ணுகிறார்கள். They honor the people in this world. அந்த பிழையாமை போல கனமிக்க பிரபுக்களை கனம் பண்ணுகிறார்கள். They are honoring honorable princes like Balaam. அந்த ஏலியை போல பிள்ளைகளை அதிகமாய் மதிக்கிறார்கள். And like that Eli, they were honoring the children more. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மோசே என்ன செய்தான்? What did Moses தன்னுடைய do? மாமனை கனம் பண்ணினான். He honored his father-in-law. கர்த்தர் அவனை கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். The Lord was doing so many things using him. எங்கிருந்தோ வந்து மாமா ஒரு ஆலோசனை சொன்னான். So the father-in-law came from somewhere and he gave a counsel. அந்த ஆலோசனை கேட்டு மோசே தேவ சமூகத்தில் போய் சொல்றான். Listening to his counsel, he presented it before God's presence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். The crown of 12 stars. இந்த லேவியும் சிமியோனும் தகப்பன் அறியாமல் ரகசிய ஆலோசனை பண்ணினார்கள். This Levi and Simeon took secret counsel without the knowledge of the father. அவருடைய பட்டயங்கள் என்பது நாவு.
When we say of instrument, it's the tongue. நாவினால் பேசி பல காரியங்களை முடிவெடுக்கிறார்கள். Speaking with the tongue, they were taking many decisions. நாவினால் பேசி பல காரியங்களை தீர்மானிக்கிறார்கள். And using their tongue, they are coming to a determination in many things. அனனியா சப்பீரால் சொன்னது போல, As Ananias and Sapphira said, பாஸ்டர் எம்ஜே மேத்யூ அவர்கள் சொன்ன சம்பவத்தில் அந்த கணவனும் மனைவி பேசி தீர்மானித்தது போல, as the instance told by Pastor M.J. Matthew, the husband and wife spoke together and came to a decision. நாம இப்படி கேட்ட நடத்திக்காரங்க இப்படி கேட்டா நம்ம இப்படி பதில் சொல்லணும், நான் இப்படி சொல்லுவேன், நீ இப்படி சொல்லணும். If the leaders ask this question, I'll give this answer and your answer must be like that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பொய் சொல்லும்படியாக ஒருமனப்படுகிறார்கள். They come together. இரண்டு சகோதரர்கள், இரண்டு சகோதரிகள் இருக்கலாம். It might இரண்டு be சகோதரிகளாகவும் இருக்கலாம். two brothers or two sisters, they come together with one accord to lie. பேசி வச்சு பொய் சொல்லலாம். And they speak together, plan and அவருடைய lie. பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். Their instruments are cruelty. அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். Their instruments are cruelty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy அவை name. தகப்பனுக்கு விரோதமானவை. They are against the father. அவை நடத்திப்புக்கு விரோதமானவை. They are against the leading. யாக்கோபு சொல்லுகிறார், Jacob says, ஓ எனக்கு தெரியாமல் நீங்க இரண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பிளான் பண்றீங்க. oh, you have together come with one accord and planned without my knowledge. ரெண்டு பேரும் ரெண்டு அல்ல, Not just two. ரெண்டு பேரும் ஒன்று. Now they are two. The two together are one. அப்போது ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். Therefore he gives a judgment. உங்களை நான் பிரிய பண்ணுகிறேன். I will separate you. யாக்கோபிலே பிரியவும் இஸ்ரவேலிலே சிதறவும் பண்ணுகிறேன். I will divide them in Jacob and scatter them in Israel. இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. That prophecy is fulfilled until today. இன்றைக்கு இஸ்ரேலை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கோத்திரங்களை பற்றிய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு செதறி போயிருக்கிறது. When you look into the history of these two tribes in the land of Israel, we can see that both these tribes are scattered. அந்த வசனத்தை வாசிங்க. Let's read that verse once again. ஆதியாகமம் 49:7. Genesis 49 verse 7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படக்கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். Cursed be their anger, for it was fierce, and their wrath, for it was cruel. I will divide them in Jacob and scatter them in Israel. அவர்களை பிரியவும் சிதறவும் பண்ணுவேன். I will make them divide and scatter them. இன்றைக்கு வரைக்கும் ஒன்றாக்கப்பட முடியல. Until today they haven't come together. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? how is your life? கோபம் மூர்க்கம் என்பதுதான் இங்கே சபிக்கப்படுவதாக இருந்தாலும், When wrath and anger are the things to be cursed here, வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள். in the scripture we find many people have been filled with anger, எத்தனையோ மனிதர்கள் மூர்க்கம் அடைந்திருக்கிறார்கள். and many people have been filled with wrath. ஆனால் எல்லாரையும் தேவனால் சபிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறது இல்லை. ஏன் நம்மை எடுத்துக்கொள்வோமே, But we do not find that all those people were being cursed by God. Why? We can consider ourselves. என்னையும் உங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Consider myself and yourself. பல சந்தர்ப்பத்தில் நாம் கோபப்பட்டது உண்டு, மூர்க்கம் அடைந்தது உண்டு. In many circumstances we were filled with wrath and anger. சப்ஜெக்ட் இங்கே கோபமும் மூர்க்கமுமா இருந்தாலும், Even though the subject here is anger and wrath. இந்த கோபமும் மூர்க்கமும் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அதோடைய வேர் எங்கே? And from where and how? And where is the root for this anger and wrath? அது எங்கிருந்து வந்தது? From where did it come? தகப்பனுக்கு விரோதமான ஒரு ஆலோசனை, ரகசிய ஆலோசனை. There was a secret counsel against the father. அது சப்ஜெக்டே அதுதான். That was the topic. இவன் கோபப்பட்டா மூர்க்கம் அடைந்தாங்கிறது அல்ல. It is not that he was filled with anger or wrath. ஒருவேளை தகப்பனுடைய அனுமதியோடு இவன் கோபப்பட்டிருந்தா அவனுக்கு சாபமா மாறி இருக்காது. In case he had become angry with the permission of the father, it wouldn't have been turned into a curse in his life. ஆகவே தான் யாக்கோபை பார்த்து ரெபேக்காள் இப்படி சொல்லுகிறாள். That is why looking unto Jacob, Rebekah said, ரெபேக்காள் ஏசாவுடைய வேஷம் போட்டு நீ யாக்கோபை பார்த்து சொல்றா, நீ ஏசாவை போல மாறி தகப்பன்கிட்ட போன்னு சொல்றா. Rebekah had counseled Jacob to go in the guise of Esau to his father. அப்போது அவன் சொல்றான், ஒருவேளை நான் யாக்கோபு என்றவர் கண்டுபிடித்தால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நீ சபித்து விடுவாரே. And he said unto his mother, in case my father finds it out, instead of blessing me, he will curse me. உடனே என்ன சொல்லுகிறார்? What did she say? உன்மேல் வரக்கூடிய சாபம் என்மேல் வரட்டும். Let the curse which is to come upon you come upon me. உன்னை நான் அனுப்புகிறேன். I am sending you. உன்னை நான் அனுப்புகிறேன். I am sending you. அவ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போ. So you have to obey my word and go. ஒருவேளை யாக்கோபு அனுப்பப்பட்டு போனபடினால் Isaac went there being sent. Jacob went there being sent. ஈசாக்கு கண்டுபிடிக்க முடியல. Isaac couldn't find him out. ரெபேக்காள் அனுப்பி போனதுனால தான் ஈசாக்கு கண்டுபிடிக்க முடியல. Because he went there being sent by Rebekah, Isaac was not able to find it out. ஒருவேளை அவன் சுயமாய் போயிருந்தால், In case he had gone according to his own will, ஈசாக்கு கண்டுபிடித்திருப்பான்.
Isaac could have found it out. சாபமாய் மாறி இருக்கும். It could have turned to be a curse. நடத்திப்போடு அனுப்பப்பட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது If we do a certain thing, being sent by the leaders, இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். I'll tell you of another incident. இப்ப சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், Looking unto Samuel, the Lord said, போய் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணு. Go anoint David the son of Jesse. இப்ப சாமுவேல் பயப்படுறாரு. Samuel hesitated and feared. இந்த விஷயம் சவுலுக்கு தெரிஞ்சா என்னை கொன்று போடுவானே. If Saul knows this thing, he'll kill me. பயப்படுறாரு. He feared. அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? What did the Lord say? பாருங்க ஆண்டவருடைய ஞானத்தை. Look at the ஒரு wisdom of விதத்துல God. பொய் தான். Might be in a way it is a lie. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What did the Lord say? நீ அவனுக்கு பயப்படுகிறாயா? Are you fearing him? சரி நீ போ. You can go. நீ எதுக்காக வந்த, என்ன விசேஷம் யாராவது கேட்பாங்க. And somebody will come and ask you, why have you come here? What's the matter? அது ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நான் சவுலின் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொன்னானா சாமுவேல் தலை போயிருக்கும். And if he had said, the Lord has sent me to anoint David the son of Jesse instead of Saul, he would have to lose his head. அதான் பயந்தான். That was why he feared. என்ன இவன் போற வழியில கேள்வி வைப்பாங்க. For people on the way will ask him. 1 சாமுவேல் 16:2. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். We can see that the Lord taught him. நான் தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்தேன்னு சொன்னா என்ன செய்வான்? சவுல் விட்டு வைக்க மாட்டான், தீர்க்கதரிசிலாம் பார்க்க மாட்டான், ஊழியக்காரன்லாம் பார்க்க மாட்டான், ஒரே வெட்டு. And if he had said unto Saul that he was coming to anoint David as king, Saul wouldn't have spared him. He wouldn't have seen him as a prophet or a leader. பாருங்க சாமுவேல் போறாரு. Samuel is going there. என்ன செய்றாரு? காளையோட கையில பிடிச்சிட்டு போறாரு. காளையை கையில. He was taking an heifer with him. அந்த ஊர்ல உள்ள என்ன செய்றான் பாருங்க. சொல்லி போட ஓடி வர்றாங்க. ஐயோ என்ன விஷயம், என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க, எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? They were coming running in haste towards him saying, peaceably have you come here? 4 வசனம். Verse 4. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு பாருங்க எப்படி ஓடி வந்தாங்க, தத்தளிப்போட ஓடி வர்றாங்க. And we can see that they came there trembling. எங்க வந்தீங்க? Where did you come? எதுக்கு வந்தீங்க? Why did you come? அடுத்து அவன் என்ன சொல்றான்? Next, what did he say? அடுத்து சமாதானம், நீ வருகிறது சமாதானமா? Next they said, comest thou peacefully? தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு கேள்வி வந்து, பாருங்க, வருகிறது சமாதானம் நடந்து நான் குழப்பத்தை உண்டாக்க வந்தியா? And the question that they asked is, comest thou peaceably? Then were they expecting a confusion there? குழப்பத்தை உண்டாக்க வந்தியா? Have you come here to cause a நீ confusion? வருகிறது சமாதானமா? Comest thou peaceably? வாசிங்க. இது வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் And Samuel said, how can I go? If Saul heareth, he will kill me. And the Lord said, take an heifer with thee and say, I am come to sacrifice to the Lord. And Samuel did that which the Lord spake and came to Bethlehem. And the elders of the town trembled at his coming and said, comest thou peaceably? உலக ஞானத்தோடு பார்த்தா இது ஒரு பொய் தானே? If you look with the wisdom of the world, isn't it a lie? பொய்யா பொய் இல்லையா? Isn't it a lie or not? நான் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ண வந்தேன். I came to anoint David the son of Jesse. கர்த்தர் தான் சொன்னாரு. The Lord only asked me. அப்படி தானே சொல்லிருக்கணும். He should have said so, isn't it? இவன் சொல்ல பயப்படுறான். He was fearing to say that. ஐயோ சவுல் என்னை கொன்று போடுவானே. Oh, Saul might kill me. வாசிங்க 2 வசனத்துல. In verse 2 it is written. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. And Samuel said, how can I go? If Saul hear it, he will kill me. And the Lord said, take a heifer with thee and say, I am come to sacrifice to the Lord. பாருங்க. Look here. இது ஒரு பொய் தானே? Isn't it a lie? நான் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ண வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? He could have said, I came to anoint David. சாமுவேல் பயப்படுறார். Samuel feared. இப்ப கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? What did the Lord teach him? ஒரு காளையை கையில பிடிச்சிட்டு போ. Take a heifer with you. கேட்பாங்க. They'll ask, எங்க வந்தீங்க? where did you come? எதுக்கு வந்தீங்க? Why did you come? காளையை கையில பிடிச்சிட்டு போனதை நான் பார்த்தேனே. I saw you taking a heifer. அப்ப நீ என்ன சொல்லு? What should you say? காளையை பலியிட வந்தேன். I've come for a sacrifice. கர்த்தருக்கு பலியிட வந்தேன். I come to sacrifice to the கர்த்தருக்கு Lord. பலியிட வந்தேன் என்று சொல்.
say, I have come to sacrifice to the Lord. இப்ப பாருங்க, அனுப்பப்பட்டு போறதுல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. When you go being sent, there is a protection. அங்க ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. There a counsel was given. ரெபெக்காள் சொல்கிறாள், உன்மேல் வரும் சாபம் என் மேல வரட்டும். Rebecca said, let the curse due upon you come upon me. யாக்கோபு அனுப்பப்பட்டு வேஷம் மாறி போனதனால தான் ஈசாக்குக்கு கண்டுபிடிக்க முடியல. Jacob went in disguise because he was sent, therefore Isaac was not able to find it out. அதேவேளை யாக்கோபு சுயமாய் முடிவெடுத்து அவன் போயிருந்தால் நிச்சயமாய் சிக்கியிருப்பான். At the same time, if Jacob had gone there according to his own counsel, surely he would have got trapped there. அதுபோல சாமுவேலும் கர்த்தரால் அனுப்பப்பட்டு போகிறார். Similarly, Samuel also went there being sent by the Lord. கர்த்தரே சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு பேசும்படியாக சாமுவேலுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். The Lord himself gave Samuel a counsel to speak according to that occasion. பல சந்தர்ப்பத்திலே பரிசுத்தவான்களாகிய எங்களையும் தேவன் அப்படித்தான் நடத்துகிறார். In many circumstances, God is leading us who are saints in this manner. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு பேசுமாறு தேவன் வழி நடத்துகிறார். The Lord is leading us to speak in certain places according to the circumstance. அது சுயமாய் பேசுகிறதல்ல. It's not being speaking according to our own will. கர்த்தருடைய சித்தத்தின்படி பேசுவது. With that we speak with the will of God. ஆகவே இங்கே ஒரு கோபத்தையும் மூர்க்கத்தையும் நாம் பார்க்கிறோம். Therefore here we see an anger and அது wrath. சபிக்கப்படுகிற சுபாவம். These natures are being cursed natures. அந்த கோபமும் மூர்க்கமும் சாதாரண கோபம் மூர்க்கம் அல்ல. Those that anger and wrath that were not common anger and wrath. நடத்திப்புக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கும்போது, when you get into a matter, involve in yourself ஒரு in a பிசினஸ்ல matter, இறங்குறீங்க, if you involve in a business, இல்ல ஒரு வீட விக்கிறீங்க, ஒரு வீட வாங்குறீங்க, or you may buy or sell a house, இல்ல பிள்ளைகளை போய் ஒரு இடத்துல காலேஜ்ல சேர்க்கறீங்க, or you admit your children in some college, நடத்திப்பே இல்லாம இதெல்லாம் நீங்க செய்றீங்க, if you do all these things without the leading, அதுல ஒரு பிரச்சனை வருது. there is a problem in that. யாராவது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose somebody gets your money and then cheats you, அப்ப நீங்க கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. then you become angry, அப்ப மூர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. and then you are filled with wrath. அப்ப போலீஸ் கேஸ்னு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகுது. And the chance occurs that you got to go to a police station or to a court. அப்ப ஒரு சாபம் உண்டாகும். Then there will be a curse. ஏன்னா நீங்க ரகசிய ஆலோசனை பண்ணீங்க. For you had taken secret counsel. நீங்க எடுத்த முடிவு தேவனுக்கே தெரியாது. The decision you have taken was not known even by God. எரேமியால அப்படி ஒரு வசனம் இருக்குது. There is such a verse in Jeremiah. அவங்க செய்தது எனக்கே தெரியாதுன்னு கர்த்தர் சொல்றார். The Lord said, I myself do not know what they did. அவர்கள் செய்கிற காரியத்தை என் மனதிலே நான் கற்பித்ததும் இல்லை, என் மனதில் தோன்றினதும் இல்லை, அது எனக்கு தெரியாதுன்னு கர்த்தர் சொல்றார். He said the thing that they did, I did not teach him, never did it come to my mind, I never knew such a thing. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. முழங்கால் படியிடுவோம். Let's come to knees. நம்முடைய ஜீவியத்தை நிதானிப்போம். Let's examine our lives. நமக்குள்ளே காணப்படுகிற இந்த பூமி ஒளிந்து போகட்டும். That earth that is found in us, let it pass away. நாம் நடத்திப்புக்கு தெரியாமல் ரகசிய ஆலோசனை பண்ண வேண்டாம். Let us not take secret counsel without the knowledge of the leaders. நம்முடைய ஜீவியத்திலே நடத்திப்புக்கு தெரியாமல் ஒரு ரகசிய ஆலோசனை வேண்டாம். We need not have any secret counsel in our lives without the knowledge of the leaders. நடத்திப்பை மீறி ஒரு ரகசிய ஆலோசனை வேண்டாம். We need not have any secret counsel transgressing the leading of the saints. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், Even though the matter may be great, எப்பேற்பட்ட இடுக்கமான பாதையா இருந்தாலும், whatever narrow the path may be, எப்படிப்பட்ட சோதனையான வேலையா இருந்தாலும், whatever the time of temptation it might be, மேகத்துக்கு கீழாக இருப்போம். let us be under the cloud. 12 நட்சத்திரமுள்ள கிரீடனுடைய தலையின் மேல் காணப்படட்டும். Let the crown of 12 stars be found upon your head. அதை காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டாம். We need not trample it underfoot. அதை எப்போது தலையின் மேல் பாதுகாத்துக் கொள்வோம். And let us preserve it always above our head. நடத்திப்பின் கீழ் காணப்படுவோம். Let us be found under leading. மேகத்தின் கீழ் காணப்படுவோம். Let us be found under the cloud. லேவியை போல சிமியனை போல ஒருபோதும் நம்முடைய ஜீவியம் மாற வேண்டாம். Never shall our lives become like the lives of Levi and Simeon. ஒரு விதத்தில் அவர் செய்தது நல்ல காரியம்தான். In one way we can say that what they did was good. சகோதரி மேல் இருந்த பாசம், The love they had on the sister, ஒரு வைராக்கியம், the zeal, சுய நீதிதானது. that is self-righteousness. அவங்க பகுதியில் அது நீதிதான். On their part it was ஆனா righteousness. தேவனுடைய பார்வையில் அது நீதியாய் தெரியவில்லையே. But it was not found as righteousness in the sight of God. ஆண்டவர் கேட்பார், The Lord will ask, தீனாள் ஏன் போனாள்? why did Dinah go? தீனாள் சுற்றி பார்க்க ஏன் போனாள்? Why did Dinah go to have a look at the country? தீனாள் வீட்டுக்குள் அடங்கி இருந்திருந்தால், If Dinah had stayed back in her house, தீனாவுடைய கால்கள் வீட்டுக்குள்ளே கட்டப்பட்டிருந்தால், if the feet of Dinah were kept tied in the house, தேசத்தின் பெண்களை பார்க்க முடியாமல் புறப்பட்டு போகாமல் இருந்திருந்தால், had she not started the journey to look at the daughters of that land, சீகேமுடைய கண்களில் பட்டிருப்பாளா? will she have fallen in the eyes of Shechem? இந்த தீட்டு அவளுக்கு வந்திருக்குமா? Will she have been defiled in this way? ஆகவே முதல் தவறு சீகேமின் மேல் அல்ல. Therefore the first mistake was not on the part of Shechem. தேசத்தின் பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டு போனாலே அந்த தீனாள்,
That Dinah who went to visit the daughters of the land, அவளுடைய கால் அடங்கி இல்லையே, her feet was not restrained. கூடாரங்களுக்குள் வாசம் பண்ணி இருக்கவில்லையே. She did not stay inside the tents. நியாயாதிபதிகளிலே படிக்கிறோம், In Judges we read, கூடாரங்களிலே வாசமாய் இருக்கிற அந்த யாகேல் என்று நினைக்கிறேன், அவளை குறித்து அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். it is written about Jael, blessed she shall be above women in the tent. ஆகவே நாம் மறைத்துக் கொள்வோமாக, Therefore let us hide ourselves. சுற்றி திரிந்து நடக்காமல் இருப்போமாக, Let us not be wandering here and there, மற்றவர்கள் நம்மை பார்க்கத்தக்கதாக, so that others might see us, மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகத்தக்கதாக, so that we might be an offense to others, நமக்குள்ளே ஒரு தீட்டு உண்டாகத்தக்கதாக, so that we are being defiled. நடத்திப்பில்லாமல் வெளியே போகாதே. Do not go outside without a proper leading. நடத்திப்பில்லாமல் தேவ சித்தம் இல்லாமல் வெளியே இறங்காதே. Do not come out without the will of God and without proper leading. தேசத்தின் பெண்களை பார்க்க நீ ஏன் போக வேண்டும்? Why should you go to visit the daughters of the land? கர்த்தர் சொல்லியா நீ போனாய்? Did you go there being told by the Lord? கர்த்தர் உன்னை அனுப்பினாரா? Did the Lord send you? இல்லை. No. பல சந்தர்ப்பத்தில் நாம் சுயமாய் பிரயாணம் பண்ணும்போது, In many circumstances, when we take a journey according to our own, குடும்பங்களிலே சுயமான முடிவுகளை எடுக்கும்போது, when we take a decision of our own in our families, பல பெற்றோர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். now many parents are weeping. பிள்ளைகளை படிக்க விட்டேன், இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்று புலம்புகிறார்கள். They moan, saying, I sent my children to study, now this is the end of it. கர்த்தர் காக்காமல் போய்விட்டார் என்று கர்த்தரை குறை சொல்லுகிறார்கள். Now they'll be finding fault with the Lord, saying the Lord did not protect. கர்த்தர் எங்கே என்று கர்த்தரை கேள்வி எடுக்கிறார்கள். They'll question the Lord, saying, where is God? லேவியும் சிமியோனும் கவனித்து பாருங்கள். Just consider Levi and Simeon. தீனாளை வீட்டை விட்டு வெளியே எதற்காக விட்டீர்கள்? Why did you send Dinah out of the house? தேசத்தின் பெண்களை பார்க்க முடியாத அவள் யாரை கேட்டு போனாள்? Whom did she ask before going to visit the daughters of the land? தேசத்தின் பெண்களை பார்க்க முடியாத அவளை அனுப்பினது யார்? Who sent her to visit the daughters of the land? கர்த்தர் அனுப்பினாரா? Did the Lord send? கர்த்தர் அனுமதியோடு அவள் போனாளா? Did she go there with the permission from the Lord? இல்லையே. No. ஆகவே தவறு முதலாவது இவர்கள் குடும்பத்தின் மேல் காணப்படுகிறது. Therefore the first fault was on their family. அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக, Before destroying that city, சீகேமை கொல்வதற்கு முன்பாக, before killing Shechem, இவர்கள் தங்களை தாங்களே தண்டித்திருக்க வேண்டும். they should have checked and corrected themselves. தங்களுடைய சகோதரியை ஒழுங்காய் வளர்க்கவில்லை. They did not bring up the sister in the proper அடக்கமாய் channel. வளர்க்கவில்லை. They did not restrain தேவ her. சித்தத்தின்படி வளர்க்கவில்லை. They did not bring her up according to the will of God. தேவனுடைய அனுமதியை பெற்று எல்லாவற்றையும் செய்யவில்லை. They did not do everything first getting a permission from the Lord. ஆகவே கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் கோபமும் சபிக்கப்பட கடவுது. Therefore their fierce anger and wrath shall be cursed. உங்களுக்கு இப்போது இதுவரை கேள்விப்பட்ட சத்தியம் விளங்குகிறதா? Now are you able to understand the truth you heard now? நம்முடைய ஜீவியத்திலே நாம் நடத்தி தெரியாமல் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? Whatever things that we do without the knowledge of the leading in our family, ரகசிய ஆலோசனைகள் பண்ணி கொண்டிருக்கிறோமா? are we taking secret counsel? சிலர் முடிவை எடுத்துக்கொண்டு குடும்பமாய் பேசி முடிவு எடுத்து வந்து சொல்லுவார்கள் நடத்திக்காரர்களிடத்துல. Certain people will as a family sit together and take a decision and later come and tell it to the saints. நீங்கள் போட்டு பிரயாணம் பண்ணலாம். You can do that and take your journey. உங்களுடைய சுய வழிகளில் போய் கொண்டே இருக்கலாம். You can go in your self way. தேவன் வலுக்கட்டாயமாய் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டார். The Lord will not come and compel you and stop you in your way. பரிசுத்தவான்கள் வலுக்கட்டாயமாய் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். And saints also will not compel you or stop you in your way. பிழையாமை தேவன் வலுக்கட்டாயமாய் தடுத்து நிறுத்தவில்லையே. For we see that God did not stop Balaam by force. லோத்தை வலுக்கட்டாயமாய் தேவன் தடுத்து நிறுத்தவில்லையே. And also Lord, God did not stop him by force. அவர்கள் போக்குக்கே அவர்களை விட்டுவிட்டேன் என்று ஒரு வசனம் இருக்கிறது. There's a verse saying, I have led them according to their way. தங்கள் இருதய கடினத்தின்படி நடந்தார்கள் என்று படிக்கிறோம். We see that they walked according to the hardness of their hearts. என்னையோ உங்களையோ கர்த்தர் அப்படி விட்டுவிட வேண்டாம். The Lord should not leave me and you like நான் that. பரலோகத்தை நோக்கி கெஞ்சுகிறேன். I'm requesting or beseeching எங்கள் heaven. ஜீவியத்திலே புத்தியினங்கள் உண்டு. There are foolishness in our என் lives. ஜீவியத்திலே புத்தியினங்கள் உண்டு. There is foolishness in my என் life. ஜீவியத்திலே குற்றங்கள் உண்டு. There are sins in my என் life. ஜீவியத்திலே தோல்விகள் உண்டு. There are failures in my life. ஆண்டவரே என்னுடைய போக்குக்கே நீர் என்னை விட்டுவிட வேண்டாம். Lord, but do not leave me according to my way. என் இருதய கடினத்தின்படியே நடக்கும்படியாக என்னை விட்டுவிட வேண்டாம். Lord, do not allow me to walk according to the hardness of my heart. அதுபோல இந்த இடத்துல யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு வாஞ்சிக்கிறார்களோ Similarly, those who are now on their knees and desiring like that, அவர்களையும் விடுதலை ஆக்கும். you have to deliver them. அவருடைய வழியை காவல் பையும். You have to protect or keep a guard on நம்முடைய their way. வழிகளை தேவன் காவல் வைக்கட்டும். Let God keep a guard in that way. நமக்குள்ளே காணப்படுகிற பூமி ஒளிந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us to make the earth that is in our lives pass away. அந்த கொடுமையான மூர்க்கமும் கோபமும் சபிக்கப்படுவதற்கான அந்த சுபாவம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு, என்னுடைய வாழ்க்கையை விட்டு, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த பூமி ஒளிந்து போக தேவன் கிருபையாய் 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 இறங்குவாராக. Graciously, graciously, graciously
Let the Lord be gracious and merciful to pass away that earth, that is the fierce anger and wrath in our lives to pass away. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. சூரியனை அணிந்தவளாய் தேவனின் நீதியை தரித்தவளாய் சூரியனை அணிந்தவளாய் தேவனின் நீதியை தரித்தவளாய் இருசென்னும் சந்திரன் சாட்சியிலே நின்று கிருபையிலே நிதம் நிலைப்பவளே இருசென்னும் சந்திரன் சாட்சியிலே நின்று கிருபையிலே நிதம் நிலைப்பவளே காணீரற்புதம் வானத்திலே பனி மோதிவளோர் பெரும் அதிசயமே காணீரற்புதம் வானத்திலே பனி மோதிவளோர் பெரும் அதிசயமே தலையினிலே 12 தாரகையில் மூடி வீசு மொழி தலையினிலே 12 தாரகையில் மூடி வீசு மொழி ஆவியினால் நீதிக்குட்படுத்தும் திரு அப்போஸ்தலரது ஊழியமே ஆவியினால் நீதிக்குட்படுத்தும் திரு அப்போஸ்தலரது ஊழியமே காணீரற்புத வானத்திலே மணி மோதிவளோர் பெரும் அதிசயமே காணீரற்புத வானத்திலே மணி மோதிவளோர் பெரும் அதிசயமே. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. வேதத்தை நாம் படிக்கிறோம். நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய வீட்டிலிருந்து கவர்னர் மாளிகைக்கு போறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ டிஜிபி ஆஃபீஸில் சொல்லணும், இந்த ரூட் வழியாக இந்த ரூட் வழியாக இந்த ரூட் வழியாக நான் கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகைக்கு போகிறேன். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துகிறாங்க, பாதுகாப்புக்கு ஆள்கள் அனுப்புகிறாங்க. கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் நாகப்பா, வீரப்பனால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, நீங்கள் எங்கே போனாலும் எங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உளவுத்துறை சொல்லியிருந்தது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் தன்னுடைய வழிகளை அவங்களிடத்தில் சொல்லாமல் ரகசியமாக என்னுடைய குல தெய்வத்தை வணங்க போறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனார். வீரப்பன் ஆட்கள் அவனை கடத்தினார்கள், அந்த அமைச்சரை கடத்தினார்கள். சில நாட்களுக்கு பிற்பாக அவர் கொலை செய்யப்பட்டார். அதுபோல உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய பிரயாணங்களிலே அவருடைய தூதர்கள் இருப்பார்கள். உன் வழியை நீயே தீர்மானித்தால், உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்காமல் இருந்தால் அங்கே எந்த பாதுகாப்பும் உனக்கு இருக்காது, எந்த பாதுகாப்பும் உனக்கு இருக்காது. அதே வேளை நீ தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார், பிளாக் கேட்ஸ் அல்ல, உனக்கு பிளாக் கேட்ஸ் அல்ல, அரசியல் தலைவர்களுக்கு பிளாக் கேட்ஸ் போறாங்க, உனக்கு ஒயிட் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் வர்றாங்க, தூதர்கள் வருகிறார்கள், மகிமையான தூதர்கள், குளோரியஸான தூதர்கள், மகிமையான தூதர்கள், பிரகாசமான தூதர்கள், வல்லமையுள்ள தூதர்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்ததாமே நம்மை பாதுகாப்பாராக. நம்முடைய தலையிலே 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் எப்போதும் காணப்பட எனக்கும் உங்களுக்கும் சூரியனை அணிந்தவர்களாய் சந்திரன் மேல் நிற்கிறவர்களாய் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் எப்போதும் தலையின் மேல் எனக்கும் உங்களுக்கும் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா.